ஹலோ யூஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாமில் இருக்க எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் பேப்பரில் இருக்க யூனிட் 3 மெட்டீரியல் காஸ்டிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மெட்டீரியல் காஸ்டிங்கில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ப்ரைஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நம்ம காஸ்ட் ப்ரைஸ் மெத்தட் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ் மெத்தடில் இருக்க ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க இந்த சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, for following particulars prepare stores ledger by adopting simple average method of pricing of material issue அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெசிப்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, இஷ்யூஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜனவரி 1 வந்து 300 யூனிட்ஸ் at rupees 10 per unit வந்து பர்ச்சேஸ் நடந்திருக்கு. ஸோ நம்ம 300 into 10 3000 அப்படின்னு வந்து இங்க எழுதிட்டோம், ரெசிப்ட்ல எழுதிட்டோம். அதே பேலன்ஸ்க்கும் எடுத்துட்டு போய் எழுதிட்டோம். அடுத்து 10th அன்னைக்கு 200 யூனிட்ஸ் at rupees 12 வந்திருக்கு, இஷ்யூ பர்ச்சேஸ் ஆயிருக்கு. அப்போ 200 into 12 2400. சரி, ஓகே, இது வந்து சேர்த்து எழுதிக்கிறாங்க இங்க. இப்போ இந்த சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல எது ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ வந்து 300 அப்படியே எழுதிக்கிறாங்க, பிளஸ் 200 சேர்த்து 500 பிளஸ் இந்த 3000 பிளஸ் இந்த 2400 அப்படின்னு சேர்த்து 5400 அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அடுத்து வந்து 12th அன்னைக்கு 400 யூனிட்ஸ் at rupees 11 per unit அப்படின்னு வந்து பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. 400 into 11 4400 அப்படின்னு எழுதிக்கிட்டாங்க. ஸோ வந்து இதை ஆட் பண்ணி எழுதிக்கிறாங்க 900 அப்படின்னு சொல்லிட்டு. 5400 இந்த 4400 ஆட் பண்ணா 9800 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நம்ம இப்ப மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் இங்க தான். இஷ்யூ எப்படி பண்றாங்க அப்படின்னா பார்க்க போறோம். 15th அன்னைக்கு என்ன சொல்றாங்க, 250 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலா வந்து 215 அப்படிங்கிற ரேட்ல எடுத்து எழுதிக்கிட்டு ரேட் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். சாரி, குவான்டிட்டியா எடுத்து எழுதிக்கணும். 250 அப்படின்னு சொல்லி குவான்டிட்டியா எடுத்து எழுதிட்டோம். நம்ம ரேட் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ரேட் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஏற்கனவே எவ்வளவு வந்து பர்ச்சேஸ் வந்திருக்கு, 3 பர்ச்சேஸ் வந்திருக்கா, 3 பர்ச்சேஸ் இருக்க ரேட்டையும் எடுத்து எழுதிக்கணும். 10 + 12 + 11 மொத்தம் 3யா, இந்த 3 பர்ச்சேஸ் வந்திருக்கா. அப்ப 10 + 12 + 11 by 3 அப்படின்னு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 11 வரும். அதான் நம்மளுக்கு ரேட் ருபீஸ் வந்து 11. ஸோ இந்த 250யும் இந்த 11யும் மல்டிப்ளை பண்ணா 2750 அப்படின்னு வரும். நம்ம 2750 போட்டுக்கலாம். இப்போ இந்த 900 யூனிட்ஸ் பேலன்ஸ் என்ன பண்ணணும்னா, 900 இந்த மைனஸ் 250 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ நம்ம கையில எவ்வளவு இருக்கும், 650 இருக்குமா. 650 இங்க ரேட்ல எதுவுமே போடக்கூடாது, 7050. இந்த சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் ரேட் போடணும். ஃபர்ஸ்ட் எது என்ட்ரி போடுமோ அதை மட்டும் தான் ரேட் போடணும். அது கீழே வந்து எதுவுமே வராது. அடுத்து 16th அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, 150 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எம்ஆர் நம்பர் அப்படின்னு போட்டு 150 எடுத்து எழுதிக்கலாம். இங்க என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம சிம்பிள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமா. இப்போ நம்ம இங்க 250 வந்து கொடுத்துருக்கோம், 250 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ வந்து இங்க 250 போயிடுச்சுன்னா இன்னும் 50 இருக்கும். ஸோ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். அப்ப 10 + 12 + 11 10 + 12 + 11 by 3 கண்டுபிடிச்சா 11 தான் வந்து ரேட். அப்போ 150 into 11 வந்து 1650. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 150யும் இந்த 650 மைனஸ் பண்ணா 500, இதையும் மைனஸ் பண்ணா 5400 அப்படின்னு வரும். இது முடிஞ்சிச்சா. அடுத்து வந்து 18th அன்னைக்கு என்ன நடந்திருக்கு, பர்ச்சேஸ் நடந்திருக்கு. பர்ச்சேஸ் வந்து 200 into 14 பண்ணா நமக்கு ஜிஆர்என் நம்பர்ல 2800 அப்படின்னு வருது. அடுத்து பாருங்க, 20th அன்னைக்கு இஷ்யூ நடந்திருக்கு. இஷ்யூல பாத்தீங்கன்னா இந்த எம்ஆர்என் நம்பர் அப்படின்னு எடுத்து எழுதிப்போமா. 300 இஷ்யூ ஆயிருக்கா, இந்த 300 அப்படியே போட்டுருவோமா. இப்போ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த 250 நம்ம இங்க இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த 300 காலி ஆயிடுச்சு. இந்த 3 பர்ச்சேஸ் பண்றது 300 முடிஞ்சு போச்சு. ஸோ இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். 12 + 11 இங்க இருந்து நடந்திருக்கு 14, 3 பர்ச்சேஸ் நடந்திருக்கா, இது முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த 12 + 11 + 14 இந்த 3த்தையும் எடுத்துக்கணும். 12 + 11 + 14 by 3 அது பண்ணா 12.33 அப்படின்னு வருது. இந்த 300 into 12.33 பண்ணா 3699 அப்படின்னு வருது. இது முடிஞ்சிச்சா. இப்போ இந்த 300யும் இந்த 500யும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், இந்த 700 + 400 அப்படின்னு வரும். பாத்தீங்கன்னா இந்த 700 + 400 வருமா. எவ்வளவு வரும் நம்மளுக்கு, 8200 4501 அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க,
22 அன்னைக்கு என்ன நடந்திருக்கு, பர்ச்சேஸ் நடந்திருக்கு 300 into 15. 300 into 15 வந்து 4500. 4500 பண்ணியாச்சா? இப்போ நம்ம பேலன்ஸ் அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். முடிஞ்சிச்சா? அடுத்து வந்து 25th அன்னைக்கு பாருங்க, இதை திருப்பியும் சொல்றேன் பாருங்க. இந்த ஜிஆர்என் நம்பர் வந்து இந்த எம்ஆர் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, 300 into 12.33 அப்படின்னு கண்டுபிடிச்சோமா. 12 plus 11 plus 14 ஏன் வந்துச்சுன்னு சொன்னோம்னா, இந்த 12 இது முடிஞ்சு போச்சு, இந்த 12 11 இந்த 14 மூணுத்தையும் ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணா 12.33 வருதா. இது 12.33 ஓட இந்த 300 இன்டூ பண்ணா 3699. இப்போ நம்ம 700 இருக்கு, 700 minus 300 வந்து 400. பேலன்ஸ் 400. இங்க வந்து ரேட்ல ஒண்ணுமே வராது, 4501 அப்படின்னு வரும் இங்க. அடுத்து பாருங்க 22 அன்னைக்கு பர்ச்சேஸ் வந்துருக்கு, 25 அன்னைக்கு பர்ச்சேஸ் வந்துருக்கு. அது நம்ம எப்படியே வந்து போட்டுக்கலாம். 300 இங்க 100, இங்க வந்து இந்த 400ஓட இந்த 300 ஆட் பண்ணி 700 காமிச்சுக்கலாம். அதே மாதிரி 700ஓட இங்க 100 ஆட் பண்ணா 800 அப்படின்னு ஆட் பண்ணி காமிச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27 அன்னைக்கு 200 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 27 அன்னைக்கு எம்ஆர் நம்பர் அப்படின்னு எடுத்து வைத்து 200 இஷ்யூ பண்றாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன நடந்துச்சு, 300 இந்த 250 இந்த 150 இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்சிருக்கும், இதுவும் முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், இந்த 11லேருந்து எடுத்துக்கணும். இந்த 11 ப்ளஸ் இந்த 14 ப்ளஸ் இந்த 15 ப்ளஸ் இந்த 16 நாலுத்தையும் ஆட் பண்ணி 4ஆல டிவைட் பண்ணணும். ஏன் 4ஆல டிவைட் பண்ணுறாங்க, 4 வந்து நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால நம்ம 4ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 14 வருதா. இந்த 200 into 14 2800 வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணணும், 200 இந்த 800 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் அதுக்கு 600 வரும். அதே மாதிரி இதையும் மைனஸ் பண்ணால் அதுக்கு 7801 அப்படின்னு வரும். அடுத்து வந்து 31st அன்னைக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க, 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, 100 போட்டுக்கிட்டோம். இப்போ இது வந்து போயிடுச்சு, இது வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். 14 plus 15 plus 16 divided by 3 பண்ணால் நம்மளுக்கு 15 வருது. இப்போ 100 into 15 1500 அப்படியா. 1500 இந்த 600 இருக்கா, இந்த 600ஓட இந்த மைனஸ் பண்ணால் 500 வரும். அதே மாதிரி இந்த 7801லேருந்து 1500 மைனஸ் பண்ணால் 6301 அப்படின்னு வரும். இதான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர்.